தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக்கான்றது அப்படியே ஒரு புனித கட்சி கிடையாது. அதுவும் அதிமுகவை போலவோ திமுகவை போல ஒரு சாதாரண கட்சி. அது இப்போ பழைய காங்கிரஸ் பீரியட்லலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஐயா காமராஜர் காலத்தில் கக்கன் காலத்தில் கண்ணியவான்கள் இருந்தார்கள் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி அம்மையார் ஜெயலலிதான்னு சொல்லிக்கிறது, எம்ஜிஆர் என்று சொல்லிக்கொள்வது, காமராஜர் வழியில் ஆட்சின்னு சொல்லிக்கிறது, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு மடைமாற்றம் இருக்குது. உண்மையிலே என்ன பண்ணணும், இப்போ இது சம்மந்தமாக அந்த பெண்மணியை கூப்பிட்டு என்ன நடந்தது ஏது நடந்தது வாங்கி ஒரு புகார் வாங்கி பண்ணணும். இதில் என்ன வேடிக்கைன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ இல்லை பெண்கள் பாதுகாப்பு கமிஷனோ இல்லை மத்திய அமைச்சரவை கீழே இருக்கிறவங்களோ அவங்களும் எதுவும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. இப்போ மேபி நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, தாவேக்கா இங்கே சும்மா கொள்கை எதிரி இந்த தீர்மானம்லாம் போட்டுக்கிட்டு அவங்க கூட நட்பு பாராட்டுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய்ட்டு வழக்குக்கு போகிறாங்க இந்த வேலை, கரூர் வேலை சம்மந்தம். இப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்பு நீங்கள் தடை வாங்கிடுவீங்க. சரி, இப்போ அது ஸ்டே கொடுக்குறாங்க. அது எப்படி அவங்க நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் வந்துட்டுங்க, இப்போ கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு ஒரு தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே வேலை கொடுக்கலான்னு. அப்போது மெரினாவில் ஸ்டாலின் அவர்கள் ஏர் ஷோ பார்த்தப்போ 5 பேர் செத்து போனாங்க. துப்பாக்கி தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் அதிமுக பீரியடில் இறந்து போனாங்க. அதுக்கப்புறமா சாலை விபத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகும்போது இறக்குறாங்க. நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா எல்லாருக்கும் அப்போ வேலை கொடுப்பீங்களா? அப்போ அது கோர்ட்டே அந்த முடிவு, கொள்கை முடிவு எடுத்துக்குமா இல்லை அரசு எடுக்குமா? சரி, அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல்ட்டு யாரெல்லாம் போய் லைனில் நின்னீங்களோ சாவறவங்க சாவலாம் அப்படின்னு டோக்கன் கொடுத்துருங்க. எதுக்கு தேர்வு வைக்கிறீங்க? இங்கே போயிட்டு 4 பேர் செத்துட்டா உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை, இங்கே போய் இங்கே இந்த 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 கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை, இந்த புனித அந்தோனியார் சர்ச்சில் இந்த நிகழ்ச்சி நடக்குது இங்கே போய் செத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு, இல்லை இந்த கட்சி மாநாட்டில் போய் செத்துட்டிங்கன்னா உடனடியாக வேலை, அதில்னா லேட் ஆகும், இதில் போனால் உடனடியாக தற்கால் சிஸ்டம், செத்து போயிட்டா தற்காலில் வேலை அப்படின்ற மாதிரி எதனா சிஸ்டம் கொண்டு வந்துடுங்க. அப்போ எதுக்கு படிக்கிற மாணவர்களை எதுக்கு கொச்சப்படுத்துறீங்க? தேர்வு எதுக்கு? அப்போது எங்களுக்கு தோன்றதை நாங்கள் செய்வோம், எங்களை யாரும் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தன்மையில் போகுது. அது எப்போ சரி செஞ்சுக்குவாங்க என்னன்னு தெரியல. கேட்டால் இப்போ தான் வந்துருக்குறோன்னு வாங்க. ஆரம்பமே கொஞ்சம் சரியில்லை, போக போக மாறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அப்போ தான் அது மக்களுக்கு நல்லது. இப்போது எது எப்படியோ இந்த ஆட்சி இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி ஒரு 5 வருஷம் கூட இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, எங்கள் ஆட்சியை கெடுக்க பார்க்குறாங்க, சதிகிரி, அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த சுதந்திர தின உரையிலே சார் சதி இருக்குன்னா, சதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆட்சியை கொக்க சதி இருக்குன்னா நீங்கள் சுதந்திர தினத்தை ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களெல்லாம் வரிசையில் உட்கார வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வரும்போது டாட்டா காட்டும் போதெல்லாம் டாட்டா காட்டுவீங்களா சார்? இப்போ எனக்கு ஏதோ சதி பண்ணுறாங்க, இல்லை என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை எனக்கு வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் வரப்போகுதுன்னா என்னால் இயல்பாக இருக்க முடியுமா? இன்றைக்கி சுதந்திர தினத்தில் முதலமைச்சர் சிரித்து கொண்டு இயல்பாக தானே இருந்தார். எங்கே இருந்து வருகிறது சதி கோட்பாடு? ஒன்று சதி கோட்பாடு, இன்னொன்று இல்லைனா கண்ணிலேருந்து டேம் அவுத்து விட்டுருணும், அழுகுற மாதிரி காட்சி வச்சு. இந்த குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் என்னம்மா டிஃபன் இல்லையான்னு தான் கேட்பாப்பல சம்டைம்ஸு. உடனே மருமகன் ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மா டிஃபன் கேட்டாங்க, ஆச்சோ போச்சான்னு சொல்லி 3 நாளைக்கு டிஃபனு பண்ண முடியாத மாதிரி பண்ணி விட்ருவாங்க வீட்டை. அப்புறம் இந்த அம்மா பார்க்கும், நம்ம வெறும் டிஃபனு தானே கேட்டோம், ஏதோ தப்பாக கேட்டுட்டோமோ, சோறு கேட்டது தப்போ காலையில் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இந்த வயசான பெரியவங்க. இது அப்போது புரியாது, அப்புறமா தான் புரியும். அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். இல்லை, அரசு நிகழ்ச்சியில் அரசியல் பேசுகிறத எப்படி பார்க்குறது? நீங்கள் எதிரிகளை எதிர்ப்போம், என்னோட சேர்ந்து எதுங்க அப்படி. அது என்னென்னா, நீங்கள் அவர் பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்பு இருந்ததில்ல, இப்போ அவரால் பண்ண முடியாது, செய்ய மாட்டார் எதுவும். அதனால் எல்லாமே இவங்களாம் செஞ்சுக்கணும். இப்போ தாசில்தார் லஞ்சம் வாங்குறாருன்னா அங்கே போய்ட்டு விஜய் அண்ணாக்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னா போய் விஜய் அண்ணாக்கிட்ட போய் லெட்ரு வாங்கிக்கப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால் அவரே சண்டை போட்டு அவரே லஞ்சம் இல்லாமல் வாங்கிக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார். இது நம்ம எல்லாம் சேர்ந்து ஆனவுன்னா நம்ம எது நம்ம. இப்போ அவங்களாம் ஆஃபீஸு எப்படி 10வது ஃப்ளோரில் ஏசி போட்டு பெருசாக வச்சுன்னு இருக்கிறாங்களா? சாதாரண வாழ்க்கை வராங்களா அவங்களாம்? இல்லை உங்களை மாதிரி அவங்களும் எல்லாம் கோட்டு போட்டு சூட்டு போட்டு சுற்றின்னு இருக்கிறாங்களா? ஆடம்பர செலவு நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுது. முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கூட கேள்வி கேட்டார், இதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்கோப்பு ஆகணும், ஓரளவுக்கு வரணும்னா நிறைய கேள்விகள் கேட்கும். இப்போது ஒரு காடுன்னு எடுத்திங்கன்னா, இந்த காட்டில்
புலி, சிங்கம், சிறுத்தை, கரடி, மான், மயில், யானை, பூனை எல்லாம் இருந்தால் தான் அந்த காடு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் இல்லாதது இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு பெரிய பின்னடை. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இல்லாதது ஒரு பெரிய பின்னடை. இந்த மாதிரி நல்ல கேள்வி கேட்கவங்களாம் இருந்திருக்கும். குறிப்பாக 2 பேர் நல்லா பேசக்கூடியவர்கள், ஆளூர் ஷானவாஸ் இல்லை. அதை விட முக்கியம் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ வேல்முருகன். நீங்கள் ஐயூஎம்எலுக்கு கொடுத்த அந்த 2 சீட்டை வேல்முருகனுக்கு 2 சீட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வேல்முருகனாச்சும் ஜெயிச்சு உள்ளே போயிருப்பாப்புல. கடலூர்லேயோ பன்ருட்லேயோ நெய்வேலி ஏதோ. இந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக அவர் நடந்துக்க மாட்டார்ன்றது என்னோட புரிதல். ஏன்னா இதை எதை வச்சு சொல்கிறேன், ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன கோட்டீஸ்வரன் வேல்முருகனுக்கு வக்காலத்து வாங்குறாருன்னு அவங்க தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல, என்னையும் தப்பாக நினச்சக்கூடாது, அவங்களையும் தப்பாக. எதுக்கு அந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, ஆளுகின்ற கட்சி திமுக கூட்டணியில் இருக்கும்போதே வேல்முருகன் கேள்வி கேட்டாப்புல. நிச்சயம் சும்மா மௌனமாக அப்படியே உக்காண்டு அண்ணே வணக்கணே அண்ணே வணக்கணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கவுத்து விட்டு வர்றது கிடையாது, இல்லை முதுகில் குத்துறது கிடையாது. எதிரிலே ஆமாம் பேசுகிறேன், நேரில் பேசுகிறேன், இல்லை இது சரியில்லை, என்ன பேரவைத் தலைவர் என்ன மைக்கு கொடுக்க மாட்டீங்க, என்ன அப்போ என்னென்ன அசிங்கப்படுத்துறீங்களா, இப்படிலாம் பேசினாப்புல வேல்முருகன். இந்த மாதிரி எதிரில் இருக்கிறவங்கள நீங்கள் நம்பலாம், எதிரியை நம்பலாம், துரோகியை தான் நம்பக்கூடாது. அரசியலில் எதிரிகள்னும் போது எதிரி, ஆமாம் நான் எதிர்க்கிறேன், நீங்கள் ஆட்டம் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிச்சிக்கங்க, நான் ஆட்டம் ஜெயிச்சா நான் நெஞ்சிக்கிறேன். நான் துரோகிங்க அப்படி கிடையாது. இந்த அம்மையார் ஜெயலலிதா இந்த துரோகிகள் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த துரோகிகள் கீகிகள்னால் அந்த மாதிரி வருதுனால அதை டக்குன்னு ஹேண்டில் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு நம்ம ஸ்டாலின் சார்னா, பாவம் பார்க்குறது. அதாவதுங்க ஒரு காலத்தில் வைகோ எதுக்கு வெளியில் போனார், எதுக்கு சண்டை போட்டார்? ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் இருக்கவே கூடாது, அவர் கட்சியிலே இருக்கக்கூடாது, அவருக்கு தகுதி இல்லை, தரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் பண்ணார். அந்த ஸ்டாலின் வந்து திருப்பி வைகோவை சேர்த்துக்கினார் பாருங்க, அங்கே தான் பண்ணார் அவர் தப்பு. முடிஞ்சுதான் போட்டோம், நான் 1000 சாவுறேன், துரோகம் பண்ணுறவங்களும் இனி இடம் கிடையாது. இந்த முடிவை அவர் எடுக்கணும். அதாவது கூட்டணி விட்டு போயிடுவாங்க, அமைச்சரவையில் பதவி ஏற்றுக்குருவாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களான்னா அது எப்படி சொல்கிறது, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்ல முடியாது, நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிஜேபி எதிர்ப்பில் நாங்கள்லாம் ஒன்றா வரணும். எப்படி ஒருத்தரை குத்துவீங்க, அவர் இறந்து போயிடுவார், அவரோட கருமாதியில் வந்துட்டு எல்லாம் உட்காந்து அழுதுன்னு இருக்கும்போது, என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் சாவர் தானே, இதில் என்ன இருக்குது, என்ன இருந்தாலும் நம்ம அந்த கொள்கையில் நம்ம தெளிவாக இருக்கணும்னா கோவம் வருமா வராதா? அதனால் அவர் ஒரு சில முடிவெல்லாம் எடுக்கணும். இனிமேல்லாம் வந்து இந்த யார் இப்போ நிறைய பேர் இப்போது தாவேக்காக்கு ஆல்ரெடி கூட்டணி அமைஞ்சு போச்சு, அதனால் இனிமேல் அந்த கூட்டணிலாம் கண்டினியூ ஆகும். திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அந்த 2 திராவிட கட்சிகளோட சிறப்பு என்னென்னா, இது 2மே வந்து மக்களுக்கு சொந்தமானது. இப்போது இதை திமுக வந்து ஒரு குடும்ப சொத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அதை வந்து எந்தளவுக்கு குறைக்கணுமோ அது குறைக்கணும். அப்போ தான் அது அண்ணாவோட இயக்கமாக அது திருப்பி மறுபடியும் உயிர் தெழும். கலைஞர் வந்து ஸ்டாலின் அவர்களை அடையாளம் காட்டினார். இந்த சைடில் கீட்டில் இருக்கிற ஃப்ளாங்க்ஸ் எல்லாம் குறைங்க. இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஆள், மிச்சவங்க வந்து அவங்கவுங்க இப்போ அதாவது சரி அப்பா இருக்கிறாரா, ஒரே நேரத்தில் இந்த 2 பேருக்கு முக்கியத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைச்சாவே நிறைய விஷயம். இப்போ பண்ணது திருப்பி மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியாது. இனி வர காலகட்டத்தில் நீங்கள் அதை செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியலுக்கே வராத இன்ப நிதியை சேர்த்து வச்சு உதயநிதிக்கு வர ஓட்டை குறைச்சி விடுவாங்க. புரியுது. போதா குறைக்க ஐயா சபரீசன் சார், இந்த நல்லவங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, யார் நம்ம மார்ட்டின், அதுக்கப்புறமா இப்போ இவர் ஐயா ஆதவு, இந்த மாதிரி பணக்கார வீட்டு பாய்ஸ்லாம் இருக்காங்கள்ல, இவங்களெல்லாம் நிறைய பழக்கம் பண்ணி விட்டது இவர் தான். அதெல்லாம் வேணாம் இனிமேல்ட்டு. உதயநிதி ஸ்டாலின் வில் பி த ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே. அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அறிவுரை கொடுக்கறதுக்கும் கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின். எவ்வளவு சீக்கிரமாக இடைத்தேர்தலாம் வரப்போகுது, இடைத்தேர்தல் எப்படி இருக்கும், சாதகமாக இருக்குமா திமுகவுக்கு இல்லை தாவேக்காவே திருப்பி, ஏன்னா இடைத்தேர்தலில் பொதுவாக ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், தாவேக்காவே வெற்றி பெறுமாலாம் தெரியாது. அதிமுக நிறைய இடத்துல வந்து குதிரை பேர் அரசியல் பண்ணி டெக்னிக்கலாக அதை பண்ணி அதிமுகவை வீழ்த்தி இருக்கிறாரு ஐயா விஜய் சார். அதாவது மக்கள் வந்து அதிமுகவை தோக்கடிச்சாங்க, ஆனால் அதிமுக தூக்கி எறியல. அதிமுகவை 47 இடம் ஜெயிக்கணும்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்கள் முடிவை மாற்றிட்டு உங்களுக்கு வசதியாக நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு குதிரை பேரை பழியை தூக்கி ஊரில் இருக்கிறவங்க மேலெலாம் போட்டுட்ருக்கீங்க. பண்ணுறது நீங்கள், பழியை தூக்கி இன்னொருத்தர். கரூரில் பழியை தூக்கி திமுக மேலே போட்டாச்சு,
குதிரை பேர அரசியல் பழியை தூக்கி எடப்பாடி பழனிசாமி மேலே போட்டாச்சு. போட்டுட்டு அதை வெற்றிகரமாக பிரச்சாரம் பண்ண முடியுதுல்ல, அதுதான் அவங்களோட சாமர்த்தியத்தை, அதுதான் தாவேக்காவோட வளர்ச்சி. பார்த்தீங்களா அப்படின்ட்டு இவங்க வெள்ளையும் சொல்லியமாக போயிட்டு மாவட்டம் அமைச்சர் அப்படி இப்படின்னு பந்தாவே இருந்துட்டோம்னா போயிட்டு ஜனங்க கிட்ட ஜாட்டியே தச்சிங்கன்னா கூட இல்லையா ரத்தம் வரலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க இங்கே ஊற்றின்னு வந்தால் கூட ஐயோ இவ்வளோ ரத்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களது. யார் எப்படி செயல்படுறான்னு இருக்குல்ல மக்கள்கிட்ட. மக்களுக்கு எடுத்தவுடனே ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்லாம் உடனே பார்க்க முடியாதுல்ல. ஒரு வாய்ப்பு போடுவோமே, இவங்களுக்கே போட்டோம் போர் அடிச்சு போச்சு மாற்றி போடுவோமேன்னு போட்டாங்க, அதுவும் இருக்குது. இல்லை விஜய் அவர்கள்ட்ட ஒரு பதட்டம் இருக்கா? இப்போ தோல்வி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கா? ஏன்னா இப்போ வீட்டு வரி எல்லாம் வசத்துனாங்க, மின்சார கட்டணம் எல்லாம் கடுமையான மடங்கு பலருக்கும் வந்து வசந்திருக்கு. அதன் மூலமாக தனக்கு உள்ளாட்சி தேர்தலையோ இடைத்தேர்தலையோ தோல்வி வரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் விளைவாகத்தான் இந்த சுதந்திர தின உரையில் வந்து அவருடைய உரை அப்படி இருக்கா? என் கூட இருங்க, எல்லாத்தையும் எதிர்ப்போம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி. எதிரியை எதிர்ப்பு தோல்வின்னு கிடையாது, அவரோட பிரச்சார யுக்தி அப்படிதான். நாம எல்லாம் சேர்ந்து தானே உங்கள் விஜய் நான் என்ன கேட்குறேன், கோயம்புத்தூரில் அமுதம் நடந்ததில்ல, இந்த வீட்லலாம் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய்லாம் இருந்தாங்களா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கோலி விளையாண்டுங்கிறாங்களா? 10 கொலை நடந்தது, அந்த வீட்டில் இருக்கிற விஜய்லாம் என்ன பண்ணுறாங்க சார்? அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அப்பீல். உங்கள் வீட்டு பையன் சரி, எங்கள் வீட்டு பையனா அப்போ தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து போவீங்களா? இல்லை நாங்கள் தான் வந்து உங்களை பார்க்கணுன்னா பார்க்க முடியுமா சொல்கிறது? ஏன்னா எம்ஜிஆர் யூஸ் பண்ணார் அதை, உங்கள் வீட்டு பிள்ளைன்னு. உடனே அது அங்கேருந்து எடுத்துக்கிறது. எம்ஜிஆரோட நிழல்கிட்ட கூட போக முடியாது, எம்ஜிஆரோட நிழல்கிட்ட கூட போகணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து 4 பேர்கிட்ட கேட்டு செய்வார், பார்த்து செய்வார். அவருக்குமே பயம்லாம் உண்டு, மக்களுக்கு எதிராக எதுவும் போயிடக்கூடாதுன்ற மாதிரி. அதனால தாங்க தொடர்ந்து ஜெயிக்க முடிஞ்சது, அவளால் இருக்க முடிஞ்சது. சும்மா எம்ஜிஆர் நிற்க வேண்டியது, சும்மா அண்ணா நிற்க வேண்டியது. அண்ணாவோட அந்த தைரியத்துக்கு முன்னாடியோ அரைச்சிட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அண்ணா எப்பேற்பட்ட கோபத்துலையுமே வந்து கண்ணியமான வார்த்தையை தான் பயன்படுத்துவார். அது அண்ணாக்கு இருக்கிற அந்த தைரியம், அந்த அண்ணாக்கு இருந்த அந்த ஆண்மை. வாதம் தானே பண்ணணும், நான் வந்து உன்னை வந்து கொலைப்பழி போடணும், உன் மேலே வந்து தப்பான புகார் சொல்லணுன்றது இல்லை. நம்ம வாதிப்போம், பேசுவோம், புள்ளி விவரம், தரவுக்கு தரவு. அதே மாதிரி எப்போ எதிர்க்கணும், எப்போ எதில் ஆதரிக்கணும் ஒரு விஷயத்தை அப்படின்றது தெளிவு. குறைந்தபட்சம் காவேரி பிரச்சனைக்கு கூட உங்களால் பேச முடியலையே. அப்புறம் அண்ணாவை பற்றி பேசுகிறீங்க நீங்கள், அப்புறம் பெரியாருன்றீங்க. ஊரில் இருக்கிற எல்லா சாமியாரையும் கூட வச்சுக்கிட்டு ஜபமாலையை கையில் எடுத்துன்னு போயின்னு நான் வந்து பிறப்பால் இந்த மதம், நான் பிறப்பால் அந்த மதம், நான் அந்த பெருமை. ஏன் உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா இதை நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்களா? நீங்கள் நான் பான் கிறிஸ்டின்னு தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாட்டில் உங்களால் சொல்ல முடிஞ்சது இப்போ? ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த நோய் கிடையாது சார், மதம்ன்ற நோய் கிடையாது. தமிழ்நாட்டில் யாரும் வந்து ஒருத்தர் ஜோசஃபாவோ ஒருத்தர் இக்பாலாவோ ஒருத்தர் ஈஸ்வரா பார்க்குறது கிடையாது. இது இப்படி ஓட்டு போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு. ஜோசப் விஜயின்ற ஒருத்தருக்கு, ஒரு சிறுபான்மையினருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக வச்ச ஒரு ஊரில், அந்த ஊரில் இருக்கிற சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து நான் கிறித்துவன்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அப்போது யார் மேலே தப்பு? மக்களுக்கு நோய் இல்லை, உங்களுக்கு இருக்குது, திருத்திக்கங்க. ஒன்று மருந்து மாத்திரை எதனா போட்டு அதை சரி செஞ்சுக்கங்க. ஓரளவுக்கு லைட்டாக இப்போ கரெக்டாக வராரு. இல்லை இவர் சபாநாயகரே அப்படி தானே பேசுகிறாரு. பைபிளை பின்பற்றினதுனால தான் விஜய் அவர் சபாநாயகராவது வெளியில் பேசுகிறாருங்க. சபாநாயகர் உள்ளே உட்காந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஏதோ பேசினார், இது திருச்சபை கூட்டம் மாதிரி இருக்குன்னொன்னே அவர் மாற்றிக்கிட்டார். அவருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது, அந்த பண்பு இருக்குது. ஒரு சில நேரத்தில் அதை தாவேக்காரங்க தப்பு பண்ணாலுமே அதை சரி செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஒரு சிலர் நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி அவர் மைக்கை தள்ளுறது. என்ன இது, எங்கேருந்து வருது இது? கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்த அதான் மைக் அப்படி தள்ளுறது, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்றது என்ன இது? அது முறை இல்லையா? அதான் பிக் பாஸில் இன்று 4வது நாள் பிக் பாஸ் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது சார். சட்டமன்றம் மைக்கை தள்ளி விட்டார், என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி. அது பேரவையா, சட்டமன்றமா, மக்கள் பிரச்சனையா, இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துன்னுக்கிறீங்க உட்காந்து? இது இப்படி தான் நடக்க போதுன்னா சட்டமன்றம் வந்து ஃபஸ்ட்டு நான் சந்தோஷப்பட்டேன், இவ்வளோ நாள் நடக்குதுன்னு. இப்படி தான் போக போகுதுன்னா அதில் மாண்பு இல்லை. சரி இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அது ஐயோ திமுகவில் இருக்கிறாங்க பாருங்க, முன்னாள் அமைச்சர்கள் அருமை என்ன அப்படியே கோவே, அதாவது தாவேக்காக்கு வலிக்கவே கூடாது, அப்படி ஒரு மென்மையான விமர்சனம். இல்லை மற்றவங்களுக்கு பாதிப்பு திமுகவையும் தொற்றி கொண்டதா? இப்போ விஜய் அவர்களை விமர்சிக்கக்கூடாது, விஜய் அவர்கள் ஒரு என்னன்னா பயம் சார். நிறைய பேருக்கு வருமானம் ஜாஸ்தி, சொத்து ஜாஸ்தி,
வழக்கு கிழக்கு எதுக்கு, அப்படியே அமைதியாக சூதானமாக போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா, விலகிடுங்கன்றேன் அரசியலை விட்டு. மக்கள் பிரச்சனையை கூட பேச மாட்டேன். உங்கள் கட்சியினுடைய தலைவரை ஒரு வார்த்தை ஃபுல்லாக பேசலை, நீங்களாக அதை ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து கைது பண்ணி தஞ்சாவூர் வரலாம் போகிறாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலினை மறந்துடுங்க. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருங்க. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை கூட பாதுகாக்க முடியலன்னா நீங்களாம் என்ன சட்டமன்ற உறுப்பினர், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க நான் கேட்குறேன். உங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரையோ தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவரை கூட உங்களால் வந்து அந்த அந்த கைது வந்து தவறான கைது, அது அவசரமாக முந்திரி கொட்டத்தனமாக பண்ணது அப்படின்னு உங்களால் பதிவு பண்ண முடியாமல் ஒரு சட்டமன்றத்தை உங்களால் அதை பெருசாக பேசுபொருள் ஆக்க முடியலன்னா நாளைக்கு மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பேசுவீங்க? எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பிரச்சனையாகுது. எடப்பாடி பழனிசாமியே வந்து கேள்வி கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி நிராயுதபாணி. எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்த எம்எல்ஏவெல்லாம் உருவிட்டாங்க. நடந்தது குதிரை பேர் அரசியல். அந்த குதிரை பேர் அரசியல் நடக்கும் போதும் நிறைய எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்களே, நாளைக்கு நீங்கள்லாம் மக்களுக்கு எப்படி பேசுவீங்க? உங்கள் சொந்த தலைமைக்கே பேசாமல் உங்களோட சுய லாபத்துக்கோசரம் அரசியல் பண்ணுறீங்களே, நீங்களாம் நாளைக்கு மக்களுக்கு பேசுவீங்களா? அப்போ பத்திரிகைக்காரன் ஒன்று இழிச்சவாயம் இல்லையா? பத்திரிகைக்காரன் பேசணும், இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடும், அப்புறமா நீங்கள்லாம் அறிக்கை விட்டுட்டு உக்காந்து இருப்பீங்க. எங்கே போகுது நாடு சார்? 3 முதலமைச்சர் சார், ஓபிஎஸ், ஸ்டாலின், இபிஎஸ், 3 முதலமைச்சர் இருக்கிற ஒரு ஸ்டேட் மாதிரி. இப்போ இது வந்து எவ்வளோ ரிச் ஆகுது பாருங்கள். இருமுனைன்றை தாண்டி 3 முறை. இதில் வந்து இப்போ இந்த மாதிரி 3 பேருமே கேள்வி கேட்பாங்க, 3 பேருமே பேசுவாங்கன்னும் போது விஜய் சார் எவ்வளோ கண்ணியமாக எவ்வளோ யோசிச்சு செய்யணும். அப்படி தான் போதா? அதான் அங்கே பிரச்சனை. இப்போ ஊழல் ஆட்சி தான் திமுக நடத்துனது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். நான் வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு சுதந்திர தின உரையில் வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்காக வாட்ஸ்அப் குழுவை நான் உருவாக்கியிருக்கேன், வாட்ஸ்அப் என்ன தந்திருக்கேன், அதில் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். ஒரு அண்ணனா தம்பியா மகனா என்ன தேர்வு பண்ணீங்க, இனிதான் நீங்கள் கூட இருந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறாரு. இப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்துமே நிறைய வீடியோக்கள்லாம் வெளிவந்துட்டுருக்கு, ஊழல் சம்மந்தமான வீடியோக்கள். இந்த பழனி கோயில் நில முறைகேடுலேருந்து இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வெளியாகிட்டுருக்கு. இப்போது திமுக விட மோசமான கட்டத்துக்கு தாவைக்காவினுடைய ஆட்சி போயிட்டுருக்குறா சார். அதாவது இப்போ வந்து லஞ்சம் சம்மந்தமான விவகாரங்கள் வருது. இப்போ இந்த 1,30,000 அப்படின்றது லஞ்சம். இப்போ பழனியில் முறைகேடு இருக்குன்னா அதெல்லாம் லஞ்சம். ஊழல்ன்றது இன்னும் நல்லா வெயிட்டாக லம்பாக சம்பாதிக்கிறது, 2,000 கோடி 3,000 கோடி அந்த மாதிரி பெருசாக சம்பாதிக்கிறது. அது வந்து இப்போ இவ்வளோ சீக்கிரம் அது வெளியில் தெரியாது. ஏன்னா இன்னும் டெண்டரே இவங்கெல்லாம் விட ஆரம்பிக்கலை. இன்னும் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டெண்டர்கள் விடப்பட வேண்டியதுக்கு. மழையில் வந்து நிறைய வேலைகள் வரும். இந்த ரோடு போடுறது, போட்ட ரோடையே போடுறது, அதுக்கப்புறமா ரோடு போட்டால் மாதிரி கணக்கு எழுதுறது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் இவங்க 3 மாதம்தான் ஆகுது. அதனால் லஞ்சம் வந்து சின்ன லெவலில் நடக்கிறது. விஜய் சார் என்ன பண்ணுறாருன்னா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இப்போ ஐயா ஆதவர்ஜுனாவை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஊழலை பற்றி பேசுறது எனக்கு நகைச்சுவையாக இருக்குது. இப்போ என்ன விதமான புரிதல் இது? இப்போ ஐயா விஜயபாஸ்கரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஊழலை ஒழிப்புன்றீங்க, அதெல்லாம் எனக்கு நகைச்சுவையாக இருக்குது. இப்போ ஒரு சைடு இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தா இந்த பிரபுன்றது டாக்டரு மருத்துவர், அப்புறம் இந்த விக்னேஷ் புதுசாக வந்திருக்கிறாப்பில், அதுக்கப்புறமா வந்து ராஜமோகன் ஒரு புதிய அமைச்சர், இந்த மாதிரி புதிய அமைச்சர், இப்போ ரஞ்சித் புதிய அமைச்சர். இப்போ இவங்கெல்லாம் அமைச்சராகனு அவங்களுக்கே தெரியாது, அவங்க நினச்சி கூட கற்பனையில் கூட நினச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த அதிசயமாக நடந்திருக்கு. அப்போது இவர் வந்து தடமாறி இருக்கார். இதை பண்ணுறன்ட்டு தான் இவர் மக்கள்கிட்ட சொன்னார். அதாவது கீர்த்தனா மாதிரி ஒரு ஆளையோ, ராஜமோகன் மாதிரி ஒரு ஆளையோ, அதுக்கப்புறமா வந்து ஆனந்த் புஷி ஆனந்த் மாதிரி ஒரு ஆளையோ இவர்களை அடையாளமாக காட்டி நான் அமைச்சராக்குவேன், இவர்கள் நல்லவர்கள், இதுதான் மாற்றம்னு சொல்லி தான் நீங்கள் பண்ணீங்க. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஆல்ரெடி பொதுமக்களுக்கு ஃபுல்லாக தெரியாது இந்த கதை. ஆனால் ஏடாகூடமானவங்க அரசியல் பாரம்பரியம் இருக்கிறவங்களுக்கும் சைலண்ட்டாக சீட்டு கொடுத்துருக்கீங்க, வேறு கட்சியில் வந்தவங்க கடைசி நேரத்தில் கொடுத்துருக்கீங்க. அப்போ மக்களுக்கு பாதி தெரியும், மீதி பாதி தெரியாது. அந்த மீதி பாதி தெரியாததை அம்பலமும் படுத்தலை, பிரச்சாரமும் படுத்தலை. ஏன்னா திமுக அதிமுகவை எதிர்த்தும், அதிமுக திமுக எதிர்த்தும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தது. தாவேக்காவை யாருமே செக் பண்ணல, ஃப்ரீயாக ஒன்று வந்துட்டாங்க. ஆனால் இப்போது இதை வந்து பிரித்து அந்தந்த தொகுதியில் அந்தந்த இடத்துல இதெல்லாம் வந்து பண்ணும்போது தான் தாவேக்கா என்ன தப்பு பண்ணுறதும் சரி.
இல்லை தாவேக்கா ஒருவேளை உண்மையிலே ஊழலும் இல்லை லஞ்சமும் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்குறா, தாவேக்கா திருப்பி ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு எப்படி போகுதுன்றதை பார்க்கல. இல்லை இப்போ சேலத்திலேயே வந்து இந்த சுவிஸ் ஒரு குடிநீர் இது கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களே, அது ஏற்கனவே வந்து திமுக பேசின இதுன்னு சொல்கிறாங்க. திமுக பேசின கான்ட்ராக்டுக்கும் இவங்க இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய கான்ட்ராக்டுக்கும் 277 கோடி ரூபாய் வந்து வித்தியாசம் இருக்குது. இது ஊழல். இது யாருக்கு போகுது? அதிகாரிகளுக்கு போகுதா, அரசியல்வாதிகளுக்கு போகுதா, தாவேக்காவுக்கு கட்சி ஃபண்டாக போகுதா அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. நக்கீரனில் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பெரும் ஊழல்கள் வந்து வெளியாயிட்டு இருக்கா, அப்படி பார்க்க வேண்டியது. அப்படி பார்த்தா அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த மதுரையில் வந்து இந்த குப்பை டன்னாக எடுக்கிறதுலையுமே டன்னேஜை ஏற்றி நிறைய கோடிகளில் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த சூயஸ் மாதிரி ஒரு கம்பெனியை உள்ளே விடுறதே தப்பு. அதுவே ஊழல் பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருந்தால் தான் இதை செய்வாங்க, யாராக இருந்தாலும் சரி. என்ன கேட்குறேன், ஆமாம்மா சார், யார் சார் அவங்க? சூயஸ்ன்றது யார்? மாமனா மச்சானா? யார் அவங்க? நம்ம ஊருக்கு நம்ம மக்களுக்கு உன்னால் தண்ணி கொடுக்க முடியல, வேறு என்ன வெங்காய வேலை உனக்கு இருக்குது? இந்த நிலைப்பாடு எடுக்கணும் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு கம்பெனி வருமா, அந்த கம்பெனி குழாயை போடுமா, அந்த குழாயில் தண்ணியை திரும்பி விடுவாங்களா, தண்ணிக்கு வாட்டர் மீட்டர் வைப்பாங்களா, வரியை வாங்கி மக்கள்கிட்ட வரியை வாங்கி அவங்க வசூல் பண்ணி அவங்க லாபம் சம்பாதிச்சு கொஞ்சம் அரசாங்கத்துக்கு கட்டிட்டு போயிடுவாங்களா? இதெல்லாம் உட்காந்து கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? இங்கே வேலை வாய்ப்பு இல்லையே மக்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் சொல்லணும்னா அரசே அதுக்கு உண்டான வேலையை பண்ணுங்களேன். எதுக்கு மூன்றாவது ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் பண்ணுறீங்க? யார்? நானே கேட்குறேன், இந்த சூயஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? யார் அப்போ வீட்டு காசை எடுத்து நீங்கள் இப்போ இந்த டெண்டரில் விட்றீங்க? பணம் இல்லை தானே, அப்புறம் எதுக்கு தனியாரை வச்சு வேலை வாங்குறீங்க? அரசாங்கத்தில் அந்த அந்த சூயஸ்க்கு கொடுக்குற காசுக்கு ஆளை போடுங்க. பைப் என்ன வாங்க அவரு, அதாவது சூயஸ் வந்து வேலையும் செய்து லாபமும் சம்பாதிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அதில் முகாந்திரம். அப்படின்னும் போது அந்த லாபத்தை அரசாங்கமே சம்பாதிச்சுட்டு போட்டுமே, இல்லை மிச்சப்படுத்திட்டு போட்டுமே, இல்லை ஊழல்ன்ற பேச்சு வராதுல்ல. ஆமாம். இப்போ உண்மையிலே திமுக மாற்று, நான் வந்து இது அதிமுகவுக்கு மாற்று, திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று, தாவேக்கா வந்து திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ கிடையாது, மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி நாங்கள் கிடையாதுன்னு சொல்கிறீங்கன்னா எப்படி நீங்கள் டெண்டர் விட்றீங்க? எந்த வகையில் டெண்டர் விட்றீங்க? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி கூடவே இருக்கிறீங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? எதுக்கு டெண்டரு? ரோடு போடணும், டெண்டர் விட்றீங்க. ஏன்? நீங்களே ஆளை எடுங்க, நீங்கள் மிஷின் வாங்குங்க. ஏன்னா மிஷின் வாங்கினா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த மிஷினே வச்சு திருப்பி ரோடு போடலாம். சரி, பெருசாக எல்லாமே போடலாம். அட்லீஸ்ட் பேட்ச் ஒர்க்கு அந்த மாதிரி வேலைக்கு சொந்தமாக மாநகராட்சியில் மிஷின் வாங்கலாம்ல. ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? இப்போ ஏன் பண்ணியிருக்கலாமே நீங்கள்? உங்களுக்கு தோணுதா? அப்படி எதனா என்ன இருக்குதா? அந்த சிஸ்டத்தையே மாற்றிருக்கலாம். நீங்கள் உண்மையிலே அவ்வளோ யோகியம், அவ்வளோ நாங்கள் வந்து தொட்டா விட மாட்டேன், விட்ட தொடரவங்களே விட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் எப்படி மிஷின் வாங்குவீங்க? எங்கள் புதுக்கோட்டையில் ஐயா விஜயபாஸ்கர் மாரி நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க அங்கே நல்லா அரசியல் பண்ணிடுவாங்க. என்ன நோக்கம் உங்களுக்கெல்லாம்? அதாவது என்னன்னா, விஜய் சார் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர் தப்பு பண்ண மாட்டார், அது ஒரு அப்படியே தப்பு பண்ண மாட்டார். டெய்லி காலையில் எழுந்தோன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட தப்பு பண்ண மாட்டார், நீங்கள் என்கிட்ட தப்பு பண்ண மாட்டார், இப்படியே மாறி சொல்லிக்க வேண்டியதான் 5 வருஷம். சரி, மற்றவங்களாம் பண்ணுறாங்க, அது எங்கேயோ ஒன்று, அங்கே அதை எங்கேயோ ஒன்று, இப்படி. ஏன்னா அந்த அந்த பிரபலம், அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா, அது உருவாக்கியாச்சு. போதா வரைக்கும் குழந்தைங்கிட்டலாம் ஃபோனை கொடுத்து ரீல்ஸு இன்ஸ்டா போட்டு பாட்டை போட்டு அந்த பாட்டுக்கு நல்லா சவுண்டை வச்சு குத்து டான்ஸ்லாம் போட்டு பழக்கம் பண்ணியாச்சு. குழந்தை வளர்ந்த உடனே என்ன நினைக்கும், இப்போ விஜய் நகர் தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடணும் பொழுது, மூல செலவை சார் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏதாவது நன்கு பேசக்கூடிய வேண்டியவர்களே இன்றைக்கி போய் அவங்க கூட சேர்ந்துருக்குறாங்க. வழக்கமாக பட்டியலின மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா பொங்கி எழுவாங்க ஒரு சிலர். இவ்வளவு கொலை நடக்குது, அமுதன் கேஸில் ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஒரு மாணவனை 18 மிருகம் சேர்ந்து அடிச்சிருக்குது, கேட்க நாதி கிடையாது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு போய் சொல்ல முடியுமா கோயம்புத்தூரில்? கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு. அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. மிச்சதெல்லாம் வந்து எப்படி போகுது என்ன எதுன்றதை பார்க்கணும். இல்லை, இப்போ சிபிஎம் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து இதை கடுமையாக எச்சரித்திருக்கிறாரு. எச்சரித்து என்ன பண்ண போகிறாரு? கோயம்புத்தூரில் 3 கொலை நடந்திருக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே சொல்லியிருக்கிறாரு. அடுத்த 4 நாள் கழிச்சு வேறு எதனா உனக்கு பாராட்டுவார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வந்து இப்போ ஐயா இப்போ கனகராஜ் இருக்கிறாரு, அம்மா பாலபாரதி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அவங்களோட பேச்சு என்பது ஒரு மாதிரி இருக்குது. இந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களோட பேச்சு என்பது தாவேக்காவோட ஆதரவு நிலை தான் அதிகமாக தெரியுது. கம்யூனிஸ்டுன்றதை தாண்டி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க.
போராட்டம் கடலூரில் கம்யூனிஸ்ட்காரர்கள் பண்ணும்போது காவல்துறை அடக்குமுறை பண்ணி கைது பண்ணுச்சு. நீங்கள் கேட்டிருக்கணும்ல எப்படி தொட்டிங்கன்னு. மாணவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்க நீட்டு தேர்வு எதிர்த்து, காவல்துறை கைது செய்து அவங்க மீது நடவடிக்கைலாம் எடுத்து நீங்களுமே போய் ஆஸ்பத்திரியிலலாம் பார்த்தீங்க. பத்திரிகையாளர்கிட்ட உங்கள் கோவத்தை வெளிப்படுத்துறீங்க, கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. முதலமைச்சருக்கு எதனா ஒரு கடிதம் இல்லை, முதலமைச்சரை பார்த்து எதனா கேள்வி கேட்டிங்களா? உங்கள் தயவில் தான் அவங்க ஆட்சி இருக்குது, அப்படி தான் பேசிக்கிறாங்க. முதலமைச்சரை யாருன்னா இல்லை அமைச்சரை பார்த்து யாருன்னா எதனா கேள்வி கேட்குறீங்களா? இல்லை கேட்டுட்டு இந்த மாதிரி இதில் தப்பு பாசிச பாஜக வந்து விடக்கூடாது. கேட்டு கேட்டு காதில் புளிப்பாகி போச்சு. நயினார் நாகேந்திரனே அமைதியாக இருக்கிறார். இந்த பிஜேபி பேரை சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பிஜேபின்ற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு வேணுன்றதை எல்லாம் பண்ணிக்கிறது, சாதிச்சுட்டு அது பின்னாடியே பிஜேபின்ற ஒரு கேடயத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறது போய் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு என்ன வேணால் பண்ணலாம். ஒரு சில மது விற்பனைலாம் வந்து ரத்துன்னு வருது, அப்புறம் 24 மணி கட்சி அது ஓகேன்னு வருது. எப்படி அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செயல்படுமா அரசு? எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாம் இது மாதிரி. நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஒரு மருந்து கேட்குறீங்கன்னாவே என்ன சொல்லுவாங்க சம்டைம்ஸு, இல்லைங்க இந்த சுகர் மாத்திரை இல்லை, இது பதிலாக வேறு தருவோம், இல்லைங்க ஒரு 2 நாளில் நான் வர வைக்கிறேன் அப்புறம் வந்து வாங்கிக்கோங்கன்றாங்க. அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், டக்குன்னு பிராண்டு மாறுது, கடையில் வருது, புது கடைன்றீங்க, ஆன்லைனில் விற்கிறேன்றீங்க. இதெல்லாம் மாற்றம் தான், நல்ல மாற்றம் தான், வரவேற்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா அதில் பயம் தேவையில்லை. வீடு விற்றுருங்க. என்ன அவங்க மக்களை தேடி மருத்துவம் நாங்கள் கொடுத்தோன்னு மா சுப்பிரமணியன், நீங்களும் மருந்து தான் கொடுத்தீங்க, நாங்களும் வீட்டுக்கு அதுவும் மருந்து தான், அது பேரும் நாங்கள் வீட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க மதுவை. சரியாக போச்சு, அவ்வளோதானே. தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் மீதே தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. அதுவும் தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய பெண் பொறுப்பாளர்களை வந்து சொல்கிறாங்க. இப்போ தூத்துக்குடியில் இருந்து ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்தாங்க. 3 முக்கியமான தலைவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய தலைவர்கள் தன்னை வந்து மோசமாக இது பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அமைச்சர் ஸ்ரீநாத்திட்ட போனால் ரூஸுக்கு எதிராக நான் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ட்டு வந்து அவர் இது பண்ணி விட்றாரு. நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட போனாலும் அந்த மாதிரி பதில் தான் வருது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருந்தால் தான் உனக்கு பதவி கிடைக்கும், நீ வந்து கட்சியில் இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறது சார்? தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கேன் தாவேக்கா. இல்லை சார், தொடர்ந்து இந்த மாதிரி நடந்தாலும் விஜய் சாரோட பிம்பம் என்பது மேலே இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஒரு 1000 பேர்கிட்ட போய் ஓட்டெடுப்பு கணக்கெடுப்பு மாதிரி எடுத்திங்கன்னா 1000 பேரில் வந்து இன்னமும் விஜய் சார் ஜெயிக்கிற அளவுக்கு தான் இன்னமும் இப்போ தானே வந்திருக்காரு. அது என்னென்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் தான் அது புரியும். இப்போ வேறு யாரோ பக்கத்து வீட்டில் தான் நடக்குது இதெல்லாம், அதனால் அதோட அருமை தெரியாது. இது நாள் ஆனால் தான் அது புரியும். பட்டாதான் தெரியும், பட்டாதான் பொறுப்புன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது நாள் ஆகும். இப்போ இது ஏன் நம்ம பத்திரிகையாளர்களாக நம்ம வேலையை செய்யணும், அதனால் நம்மளாக போய் தேடி எதுவும் எடுத்து பேசலை. புகார்னு வரவே தான் இப்போ அதை பற்றி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் அதை பற்றி கருத்து சொல்கிறேன். இப்போ அதனால தான் சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.